வெளியூர்லேருந்து வந்த குற்றச்சாட்டு அது பிசு பிசுத்து போயிடுச்சு. நான் வெளியூர் குற்றச்சாட்டுக்கே பதில் சொன்னால், இந்த தேர்தலையே திமுக நிறுத்தியிருக்கிற எத்தனையோ வேட்பாளர்கள் அந்தந்த ஊரை சேர்ந்தவங்களா? திமுக கூட்டணியில் அன்பு தம்பி விஜய் பிரபாகரன் அவர்கள் போட்டி போடுறாரு விருதுநகரில். அது என்ன அவரோட தொகுதியா? இல்லை என் மேலே வந்து முதல்ல குற்றச்சாட்டு சொன்னாங்களே சகோதரி கனிமொழி அவர்கள், அவங்க தூத்துக்குடியில் நின்னாங்க, அது அவங்க தொகுதியா? ஏன் இப்போ தமிழக முதலமைச்சர் வந்து குளத்தூரில் நிற்கிறாரு, அது அவர் தொகுதியா? இல்லை தமிழக மதிப்புக்குரிய தமிழக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சேப்பாக் ட்ரிப்ளிகேல நிற்கிறாரு, அது அவர் தொகுதியா? அப்படியெல்லாம் கிடையாது. அவுட் சைடருக்கு ஒரு குற்றச்சாட்டு வைக்க பார்த்தாங்க, அது பிசு பிசு போடுச்சு. அப்புறம் பொய்யான ஒரு தகவல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதாவது நான் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சுற்றி இருக்கிற கறிக்கடையெல்லாம் மூடுவேன் அப்படின்ட்டு. அதுவும் பொய்யின் ஆகிப்போச்சு. இப்போ புதுசாக வந்து நேற்று வந்து என் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. ஒரு தயாரிப்பாளர் வச்சு என் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு அனுப்பிச்சிருக்காங்க. நான் வந்து யார்ட்டையும் பணம் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலேன்ட்டு. அதை வந்து தெளிவாக நான் வந்து சொல்லணும். ஒரு வருஷம் 2 வருஷம் முன்னாடி 2 சகோதரர்கள், மிஸ்டர் மணின்னு ஒருத்தர், அப்புறம் மிஸ்டர் அசோக், இவங்க 2 சகோதரர்கள், அவங்க படம் பண்ணுன்ட்டு வந்து என்னை வச்சு ஒரு படம் எடுத்தாங்க. நான் நடிக்கிற மட்டும் வச்சு. அப்போ அவங்க வந்து என்னோட ரசிகர்களாக இருந்தாங்க. என்னை வச்சு என்னோட டைரக்டர் ஒரு படம் பண்ணணும்னு சொன்னாங்க. எனக்கு அவங்க வந்து ரொம்ப ஒரு சகோதரர்கள் மாதிரி தான் பழகினேன். அதுவும் அந்த 2வது இருக்கிற அசோக் வந்து என்னோட கூட பிறந்த தம்பியாக தான் நினச்சேன் நான். நேற்று இதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு வந்துச்சு. திருவிளையாடலில் டைலாக் அரைப்பாங்களே, ஆஹா ஆரம்பிச்சிட்டிங்களா அவங்க திருவிளையாடலில் அப்படிங்கிற மாதிரி. அதாவது என் மேலே ஏதாச்சும் பழி சொல்கிறதுக்கு எங்கெங்கேயோ வெவ்வேறு சேனலில் சம்மந்தெல்லாம் கொண்டு வராங்க. இப்போ நான் வந்து ஒரு சவாலாக சொல்கிறேன். அவங்க வந்து கொடுத்துருக்கிற புகாரில் வந்து முக்கியமான பாயிண்ட் வந்து நான் அட்வான்ஸை திருப்பி கேட்டாங்க, நான் கொடுக்க மறுத்து விட்டேன். அது போக அவங்களுக்கு மேலே மிரட்டல்லாம் விடுத்தேன். ஏதோ அவங்கள கையில் உடச்சிடுவேன் சம்திங் என்னமோ சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்ன தகவல் தெரில. அதெல்லாம் அதுக்குள்ளே போகிற தெரியல, என்னெல்லாம் தெரியல. என்கிட்ட அவங்க அட்வான்ஸை திருப்பி கேட்டதுக்கான ஒரே ஒரு ரெக்கார்டு, அது ஒரு வாட்ஸ்அப் காலாக இருக்கலாம், வாட்ஸ்அப் ரெக்கார்டாக இருக்கலாம், இல்லை ஒரு மெயிலாக இருக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் அவங்க வந்து என்கிட்ட பணத்தை திருப்பி கேட்டாங்கிற ஒரு ரெக்கார்டு, இல்லை அதுக்கு நான் தரமாட்டேன்னு சொன்னதுக்கான ஒரு ரெக்கார்டு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக அவங்க என் மேலே வச்சுருக்கிற அவதூறுகளுக்கு நான் வந்து அவங்கள மானநஷ்ட வழக்கு போடலாம். கண்டிப்பாக என் பக்கம் தான் நியாயம் இருக்குது. ஆனால் பாவம் யாரோ எரியப்பட்ட அம்புகள். அவங்க இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க வந்து என்னோட அன்புக்குரிய சகோதரர்கள் தான். ஸோ அப்படி இருக்கையில் இந்த மாதிரி வரும்போது அது எனக்கு ரொம்ப நெருங்கின சகோதரர்கள் மாதிரி அவங்க இப்படி குற்றச்சாட்டை பார்க்கும்போது எனக்கு வந்து அது அதிர்ச்சியை விட வந்து சிரிப்பு தான் வந்துச்சு. அரசியல் சித்து விளையாட்டில் இதுவும் ஒரு சின்ன விஷயந்தான். ஆனால் ஒன்று, எந்த அளவுக்கு அரசியல் இறங்கி போவாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் தான் நான் சொல்லுவேன்.